வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். AWS டுட்டோரியல் சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ். பேசிக்காக நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போது அமேசான் மிஷின் இமேஜ் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு அமேசான் மிஷின் இமேஜ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் வரக்கூடியது என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ்னால் என்னன்னு அப்படின்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை நான் ஒரு கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் நீட்ஸ் இருக்கும். அப்போ ஒரே மாதிரியான இன்ஸ்டன்ஸ் தேவைப்படாது. நம்மளுக்கு ஒரு ஆப்டிமைசேஷனாக வேணும். இப்போ நம்ம ஒரு லேப்டாப் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லேப்டாப்பை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. இப்போது நிறைய கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருப்போம். சிபியும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிகரேஷனில் வச்சுருப்போம். மெமரி ரேமும் நல்ல கான்ஃபிகரேஷனில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பர்பஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் T2 T3 இதெல்லாம் ரேஞ்ச், அவ்வளோதான். இந்த டீங்கிற ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிற ஒரு குரூப் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. இப்போது இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலியை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க AWSல அப்படின்னா CPU, GPU, மெமரி, டிஸ்க் ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் இதெல்லாம் வேரியேஷன் காமிச்சு அந்த காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி கொடுக்குறாங்க. இப்போ கம்ப்யூட் அப்படின்னா CPU, மெமரிங்கிறப்போ இங்கே ரேமு, டிஸ்க்னா தெரியும் ஹார்ட் டிஸ்க்கு, நெட்வொர்க்கிங். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறப்போ 270+ இது ஏறிக்கிட்டே இருக்கும். 40+ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட் இருக்குது, டைப்ஸ். இதில் எம் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ். ஜென்ரல் பர்பஸ்னால் நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் எடுத்துக்கலாம். ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் நான் லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் போதுமானது. கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டேஷன் ஓரியன்டாக நிறைய ப்ராசஸிங் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது CPU கம்ப்யூட்டராக இருக்கும். அடுத்தது மெமரி. இங்கே மெமரி அப்படிங்கிறப்போ ரேம் ஆப்டிமைசேஷனாக இருக்கணும் எனக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஸ்டோரேஜ், எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் வேணும், ரீட் அண்ட் ரைட் கேப்பபிலிட்டிஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஐ ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். ஐனா இன்புட் அண்ட் அவுட்புட். லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா GPU ஆப்டிமைஸ்டு. இது கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங். ஸோ ஒரு மூவிஸ் ப்ராசஸிங் பண்ணுறீங்க, ஸோ ஏதோ ஒரு கேமிங் ப்ராசஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான GPU ஆப்டிமைஸ்டு. இப்போ நிறைய ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்துருச்சு, அதுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் ஸோ இந்த கிராஃபிக்ஸ் பேஸ்டு ப்ராசஸிங்கில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட் ப்ளஸ் மெமரி ப்ளஸ் டிஸ்க் ப்ளஸ் நெட்வொர்க்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் லோட். ஸோ இது டிபெண்ட் அப்பான் நம்ம சுச்சுவேஷன்ஸ் நாம் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது, நம்ம ஃப்ரீ டயர் எலிஜிபிளில் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு பில்லு வரக்கூடாது அப்படின்னா ஃப்ரீ டயரில் எடுத்துங்க. ஸோ இந்த ஃப்ரீ டயரில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். டீங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் பர்பஸ், அவ்வளோதான். ஸோ மற்ற இன்ஸ்டன்ஸ் டைப் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த பில்லிங் வரும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற டைப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான CPU கோர், தென் மெமரி, அதுக்கப்புறம் அதுக்கான அவைலபிளான ஸ்டோரேஜ், அதோடைய நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு வரும். ஸோ எல்லாத்துக்கும் காமன் பில் கிடையாது. ஸோ அந்த பில்லு நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ப்ரைஸிங்கில் போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AWS EC2 கால்குலேட்டரே இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸ் எடுக்கலையோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்ராக்சிமேட் எவ்வளோ மந்த்லி பில்லு வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் நான் லேட்டராக போடுறேன். பட் இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ஸ் டைப்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். மாணவன் லேர்ன் கோட்.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் நிறைய டுட்டோரியல் சீரிஸ் ஃப்ரீயாகவும் பெய்டு வருஷனாகவும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தமிழில் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டு டுட்டோரியல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் தமிழில் படிக்கும் போது உங்களுக்கு நல்ல அந்த கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்டர்வியூவில் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் தான் படிக்கிறாங்க. சைனீஸ்,
அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்ச், அப்புறம் நீங்கள் யூரோப் கண்ட்ரி எங்கே போனாலுமே உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தமிழில் படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் வந்து லோவாக ஆகிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கிடையாது. நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக டெக்னாலஜியில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட் பிரிண்ட்டை வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு படிங்க. தேங்க்யூ கைஸ்.